அத்தியாயம் 24. நான் சுவாமி பரம்பரையில் சந்நியாசி ஆகிறேன். குருதேவா, வங்காள நாக்பூர் ரயில்வேயில் நான் ஓர் உயர் பதவியை ஏற்க வேண்டுமென என் தகப்பனார் ஆவலுடன் இருக்கிறார். ஆனால் நான் அதை தீர்மானமாக மறுத்துவிட்டேன். நான் நம்பிக்கையுடன் தொடர்ந்தேன். ஐயா, எனக்கு சுவாமி பரம்பரையில் சந்நியாசம் தந்தருள மாட்டீர்களா? நான் என் குருவை கெஞ்சியபடி நோக்கினேன். கடந்த சில வருடங்களாகவே என் தீர்மானத்தின் ஆழத்தை பரிசோதிப்பதற்காக வேண்டி அவர் இந்த கோரிக்கையை மறுத்தே வந்திருக்கிறார். எனினும் இன்று அவர் கருணையுடன் புன்னகைத்தார். மிகவும் நல்லது. நாளை நான் உனக்கு சந்நியாச தீட்சை அளிக்கிறேன். அவர் அமைதியாக தொடர்ந்தார். நீ சந்நியாசியாக வேண்டும் என்ற விருப்பத்தில் உறுதியாக நிற்பது பற்றி எனக்கு மகிழ்ச்சி. லாகிரி மகாசயர் அடிக்கடி கூறுவார், நீ உன் வாழ்க்கையின் வசந்த காலமெனும் வாலிபப் பருவத்தில் கடவுளை அழைக்காவிடில் குளிர்காலமெனும் முதுமைப் பருவத்தில் அவர் வரமாட்டார். அன்பான குருதேவா, வணக்கத்திற்குரிய தங்களைப் போலவே சுவாமி பரம்பரையில் ஒருவனாக ஆக வேண்டுமென்ற என் வேட்கையை என்னால் என்றுமே விட முடிந்ததில்லை. அளவு கடந்த அன்புடன் நான் அவரை நோக்கி புன்னகை புரிந்தேன். விவாகமில்லாதவன் கர்த்தருக்கு எப்படி பிரியமாக இருக்கலாமென்று கர்த்தருக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறான். விவாகம் பண்ணினவன் தன் மனைவிக்கு எப்படி பிரியமாக இருக்கலாமென்று உலகத்திற்கு உரியவைகளுக்காக கவலைப்படுகிறான். சில ஆன்மீக வழிமுறைகளை மேற்கொண்டு விட்டு பிறகு மனம் புரிந்து கொண்ட என்னுடைய பல நண்பர்களின் வாழ்க்கையை நான் அலசி பார்த்திருக்கிறேன். உலக பொறுப்புகள் என்னும் கடலில் தள்ளப்பட்டு ஆழ்ந்து தியானம் செய்ய வேண்டுமென்ற தங்களது தீர்மானங்களை மறந்துவிட்டிருந்தார்கள். என் வாழ்வில் கடவுளுக்கு இரண்டாவது இடம் அளிப்பது என்பது என்னை பொறுத்தவரையில் நினைக்கவே முடியாதது. அவர்தான் இந்த பேரண்டத்தின் ஒரே உரிமையாளர். மனிதனின் ஒவ்வொரு பிறவியிலும் அவன் மீது அருட்கொடைகளை மௌனமாக பொழிபவர். அவைகளுக்கு பதிலாக மனிதன் கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய பரிசு ஒன்றே உண்டு. அதுதான் அவனது அன்பு. அதை கொடுப்பதற்கும் கொடுக்காமல் இருப்பதற்கும் அவனுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது. எண்ணிலடங்கா விதத்தில் சிரமம் எடுத்துக்கொண்டு தன் தோற்றத்தை சிருஷ்டியின் அணுக்களில் மர்மமாகவே வைத்திருப்பதற்கு இறைவனுக்கு ஒரே காரணம்தான் இருக்க முடியும். அது ஓர் உணர்ச்சி பூர்வமான ஆசை. மனிதன் அவன் சொந்த விருப்பத்தினால் மட்டுமே தன்னை தேட வேண்டும் என்ற அவா. வெல்வெட் கையுறை போன்ற வினயமான வழியை உபயோகித்து இறைவன் இரும்பை போன்ற தன் சர்வ சக்தி கரங்களை மறைத்தல்லவா விட்டான். மறுநாள் நான் என் வாழ்வில் என்றும் நினைவில் வைத்துக் கொள்ளும் நாட்களில் ஒன்றாகும். சூரியன் பளீரென்று ஒளி வீசிக் கொண்டிருந்தான். அன்று வியாழக்கிழமை என்று எனக்கு ஞாபகம் இருக்கிறது. ஜூலை 1915 நான் கல்லூரியிலிருந்து பட்டம் பெற்று சில வாரங்கள் கழிந்திருந்தன. செராம்பூர் ஆசிரமத்தின் உள்ளிருந்த பால்கனியில் குருதேவர் ஒரு புது வெள்ளை பட்டுத் துணியை சந்நியாசிகளுக்கே உரிய காவி வண்ணத்தில் நனைத்தார். அந்த துணி உலர்ந்த பின்னர் அதை ஒரு துறவியின் உடையாக என் உடலைச் சுற்றி என் குரு அணிவித்தார். ஒரு நாள் நீ மேலை நாடுகளுக்குப் போவாய். அங்கே பட்டுத் துணியை அதிகம் விரும்புவார்கள். வழக்கமான பருத்தி துணிக்கு பதிலாக நான் இதை உனக்கு ஓர் அடையாளமாக தேர்ந்தெடுத்திருக்கிறேன். இந்தியாவில் சந்நியாசிகள் ஏழ்மையை குறிக்கோளாக தழுவுவதால் பட்டுத்துணி அணிந்த சந்நியாசி ஓர் அபூர்வ காட்சியே. இருப்பினும் பல யோகிகள் சில சூட்சுமமான சரீர மின் ஓட்டங்களை தக்க வைத்துக் கொள்ளும் சக்தி பருத்தி துணிகளை விட பட்டு உடைகளுக்கு அதிகம் என்பதால் அவற்றை அணிவதுண்டு. நான் சடங்குகளை வெறுப்பவன். ஸ்ரீ யுக்தேஸ்வர் குறிப்பிட்டார். நான் உன்னை பித்வத் என்னும் சடங்கற்ற முறையில் சுவாமியாக்குகிறேன். பிபிதிசா அல்லது விரிவான முறையில் சந்நியாசம் வாங்கிக் கொள்வதற்கு வேள்வி தீ எழுப்பி ஈமச் சடங்குகள் அடையாளமாகச் செய்யப்படும். அந்த சீடனின் பூத உடல் இறந்து ஞான தீயினால் பொசுக்கப்படுவதாக கருதப்படுகிறது. பிறகு புதிதாக பிறந்த சுவாமி இந்த ஆத்மா பிரம்மம் அல்லது தத்துவமசி அல்லது சோகம்
போன்ற ஒரு மந்திரத்தை பெறுகிறார். ஆனால் ஸ்ரீ யுக்தேஸ்வர் எளிமையை விரும்புபவர் ஆதலால் வழக்கமான சடங்குகளை எல்லாம் தள்ளிவிட்டு ஒரு புது பெயரை மட்டும் என்னை தேர்ந்தெடுக்கச் சொன்னார். நீயே அதை தேர்ந்தெடுக்கும் சலுகையை உனக்கு அளிக்கிறேன் என்றார் புன்னகைத்தபடி. ஒரு கணம் யோசித்த பிறகு யோகானந்தா என்று நான் பதிலளித்தேன். அப்பெயர் இறைவனுடன் ஐக்கியமாவதன் மூலம் அடையும் ஆனந்தம் என்று பொருள்படும். அப்படியே ஆகட்டும். முகுந்தலால் கோஷ் என்ற உனது குடும்பப் பெயர் மறைந்து இனி நீ சுவாமி பரம்பரையில் கிரி பிரிவைச் சேர்ந்த யோகானந்தா என்றே அழைக்கப்படுவாய். நான் ஸ்ரீ யுக்தேஸ்வருக்கு முன்னால் மண்டியிட்டு வணங்கியதும் முதல் தடவையாக என் புது பெயரை அவர் உச்சரித்த பொழுது என் இதயத்துள் நன்றி பெருக்கெடுத்தது. முகுந்தா என்னும் சிறுவன் ஒரு நாள் துறவி யோகானந்தாவாக மாற வேண்டும் என்று எவ்வளவு பிரியத்துடனும் அயராமலும் அவர் உழைத்திருக்கிறார். நான் மகிழ்ச்சியுடன் ஆதிசங்கரரின் நீண்ட சமஸ்கிருத தோத்திரத்திலிருந்து சில அடிகளை பாடினேன். மனமல்ல, அறிவல்ல, அகங்காரமும் உணர்வும் அல்ல. வானல்ல, வையமல்ல, நான் உலோகக் கனியும் அல்ல. நானே அவன், நானே அவன், நன்னருள் பெற்ற ஆத்மாவே நான். பிறப்புமில்லை, இறப்புமில்லை, சாதிகுலம் ஏதும் இல்லை. அம்மையுமில்லை, அப்பனுமெனக்கில்லை. நானே அவன், நானே அவன், நன்னருள் பெற்ற ஆத்மாவே நான். சிறகடிக்கும் சிந்தனையும் கடந்தே சீருருவம் அற்ற அருவமேயான். அனைத்துயிரின் அங்கமெல்லாம் ஊடுருவி யான் நிற்பேன். பந்தமெனும் பயமேதும் எனக்கிங்கில்லை. நான் சுதந்திரன், என்றுமே நான் சுதந்திரன். நானே அவன், நானே அவன், நன்னருள் பெற்ற ஆத்மாவே நான். ஒவ்வொரு சுவாமியும் புராதன காலத்திலிருந்தே பாரதத்தில் மதிக்கப்பட்டு வரும் ஒரு துறவு முறையை சேர்ந்தவராவார். தற்போது நிலவும் முறை பல நூற்றாண்டுகளுக்கு முன் சங்கராச்சாரியரால் மாற்றி அமைக்கப்பட்டது. அப்பொழுதிலிருந்தே அது இடையறாமல் வணங்கத்தக்க ஆசான்களால் நிர்வகிக்கப்பட்டு வருகிறது. பல சந்நியாசிகள், கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் சுவாமி பரம்பரையில் துறவரம் மேற்கொண்டுள்ளார்கள். துறவரத்தில் நுழைவதற்கு தகுதியாக ஏற்கனவே சுவாமியாகி இருந்தவர்களிடமிருந்தே தீட்சை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்ற நியதி உண்டு. இம்மாதிரி எல்லா துறவிகளும் தங்களுடைய ஆன்மீக பரம்பரைக்கு பொதுவான குருவாக ஆதி சங்கராச்சாரியாரையே கொள்கிறார்கள். அவர்கள் ஏழ்மை, தூய்மை, தலைவர் அல்லது ஆன்மீக அதிகாரத்திற்கு கீழ்ப்படிதல் போன்ற விரதங்களை எடுத்துக் கொள்கிறார்கள். அநேக விதங்களில் கத்தோலிக்க கிறிஸ்துவ துறவு முறை மிக புராதன சுவாமி பரம்பரை விதிமுறைகளை ஒத்திருக்கிறது. தன்னுடைய புதிய பெயருடன் ஒரு சுவாமி பரம்பரையின் தசநாமிகள் என்ற 10 உபபிரிவுகளின் ஒன்றுடனான முறையான தொடர்பை காட்டும் வகையில் ஒரு சொல்லை சேர்த்துக் கொள்வார். இந்த தசநாமிகள் அல்லது 10 பட்டப்பெயர்களில் ஒன்று கிரி ஆகும். ஸ்ரீ யுக்தேஸ்வர் கிரி, அவரைத் தொடர்ந்து நானும் அந்த பிரிவைச் சேர்ந்தவர்கள். மற்ற பிரிவுகளில் சாகரம், பாரதி, பூரி, சரஸ்வதி, தீர்த்தா மற்றும் ஆரண்யா ஆகியவை அடங்கும். ஒரு சுவாமியின் துறவரப் பெயர் சாதாரணமாக ஆனந்தா என்பதில் முடிவது ஒரு குறிப்பிட்ட பாதை, நிலை அல்லது தெய்வீக குணம். அன்பு, அறிவு, பிரித்தறியும் விவேகம், பக்தி, சேவை, யோகம் இவை ஏதேனும் ஒன்றின் மூலமாக முக்தியடைய அவரது விருப்பத்தை குறிக்கும். அவரது பட்டப்பெயர் இயற்கையுடனான இசைவை குறிக்கும். மனித குலத்திற்கு சுயநலமற்ற சேவை செய்தல் மற்றும் சொந்த பந்தங்களையும் ஆசைகளையும் துரத்தல் ஆகிய குறிக்கோளானது பாரதத்திலும் அல்லது சில சமயங்களில் வெளிநாடுகளிலும் அநேக துறவிகளை பரோபகாரச் செயல்களிலும் கல்வி முதலிய தொண்டுகளிலும் தீவிரமாக ஈடுபடச் செய்கிறது. சாதி, மதம், வகுப்பு, நிறம், பால் மற்றும் இனம் ஆகியவற்றை பற்றிய அனைத்து தவறான எண்ணங்களையும் விலக்கிவிட்டு ஒரு துறவி
மனித சகோதரத்துவத்தின் கொள்கைகளை பின்பற்றுகிறார். பரமாத்மாவுடன் முற்றிலும் ஒன்றுவதே அவரது குறிக்கோள். அவனே நான் என்ற எண்ணத்தை தூங்கும் போதும் விழித்திருக்கும் போதும் மனத்தில் நன்கு பதிய வைத்துக் கொண்டு மனநிறைவு அமைதியுடன் அவர் இந்த உலகத்தில் நடமாடுகிறார். ஆனால் உலகத்தைச் சார்ந்து அன்று. இவ்வாறுதான் அவர் சுவாமி, ஸ்வ அல்லது தன் ஆத்மாவுடன் ஒன்றிவிடுவதை நாடுபவர் என்ற அவருடைய பட்டத்திற்கு அருகதை உள்ளவராக முடியும். ஸ்ரீ யுக்தேஸ்வர் சுவாமி மற்றும் யோகி என்ற இரண்டுமாவார். சுவாமி என்பவர் ஒரு துறவு வழிமுறையை கைக்கொண்டு முறைப்படி சந்நியாசி ஆனவர். சுவாமியான ஒருவர் எப்பொழுதும் யோகியாக இருந்தாக வேண்டும் என்பதில்லை. தெய்வீக ஞானம் அடைய யோக முறைகளை விஞ்ஞான ரீதியாக ஒரு நெறிமுறையுடன் அனுசரிப்பவர் யாராக இருந்தாலும் அவர் யோகியாகிறார். அவர் திருமணமானவராகவோ அல்லது ஆகாதவராகவோ இருக்கலாம். உலக பொறுப்புகள் உள்ளவராகவோ அல்லது சம்பிரதாய சமய தொடர்பு உள்ளவராகவோ இருக்கலாம். சுவாமி என்பவர் வறண்ட பகுத்தறிவின் வழியையே கடைப்பிடித்து தீவிர துறவு முறையை அனுசரிப்பவராகவும் இருக்கலாம். ஆனால் ஒரு யோகி தன்னைத்தானே திட்டவட்டமான படிப்படியான செயல்முறையில் ஈடுபடுத்துவதன் மூலம் உடலும் மனமும் ஒழுங்குபடுத்தப்படுகின்றன. ஆன்மாவும் படிப்படியாக விடுதலை அடைகிறது. உணர்ச்சி பூர்வமாகவோ அல்லது நம்பிக்கையினாலோ எதையும் நிச்சயமாக எடுத்துக் கொள்ளாமல் ஒரு யோகி புராதன ரிஷிகளால் முதலில் திட்டமிடப்பட்டு பின்னர் முழுவதுமாக பரீட்சிக்கப்பட்ட பயிற்சி முறைகளை பயில்கிறார். பாரதத்தில் ஒவ்வொரு காலத்திலும் யோகம் கிறிஸ்துவைப் போன்ற முக்தி பெற்ற உண்மையான யோகிகளை உண்டாக்கியிருக்கிறது. மற்ற எந்த விஞ்ஞானத்தையும் போல் யோகப் பயிற்சியும் எல்லா காலங்களிலும் எல்லா தேசங்களிலும் உள்ள மக்களால் பயன்படுத்தப்படலாம். சில அறியாத எழுத்தாளர்களால் மேற்கத்தியர்களுக்கு யோக முறை ஆபத்தானது அல்லது ஏற்றதில்லை என்று சொல்லப்படும் கருத்து முற்றிலும் பொய்யானது. இக்கருத்து உண்மையிலேயே யோக முறையை நாடும் ஆர்வமுள்ள அநேக மாணவர்களை அதன் எண்ணிறைந்த நலன்களை அடைவதிலிருந்து தடுத்து நிறுத்தி இருப்பது வருந்தத்தக்கது. இயற்கையாக மனத்தில் அலைபாயும் எண்ணச் சுழல்களை கட்டுப்படுத்தும் ஒரு முறைதான் யோகம். இவ்வெண்ணச் சுழல்கள் வித்தியாசமில்லாமல் எல்லா நாடுகளிலும் உள்ள எல்லா மனிதர்களும் தங்களின் உண்மையான சொரூபத்தை காண முடியாதபடி தடுத்து விடுகின்றன. சூரியனின் குணப்படுத்தும் ஒளியைப் போலவே யோக முறையும் கீழை நாடுகள் மற்றும் மேற்கத்திய நாடுகளில் உள்ள மனிதர்கள் யாவருக்கும் பொருந்தி அவர்களை உயர்வடையச் செய்ய வல்லது. அநேக மனிதர்களின் எண்ணங்கள் நிலையில்லாது அலைமோதியபடிதான் இருக்கும். எனவே யோகம் என்ற மனத்தை கட்டுப்படுத்தும் விஞ்ஞானத்தின் தேவை இன்றியமையாதது என்பது தெளிவாகிறது. புராதன ரிஷி பதஞ்சலி யோகத்தை உணர்வில் மாறி மாறி தோன்றும் எண்ண அலைகளை சமனப்படுத்துவது என்று வரையறுத்திருக்கிறார். அவரது சிறிய தலைசிறந்த நூலான யோக சூத்திரங்கள் இந்து தத்துவ ஞான சாஸ்திரத்தின் 6 முறைகளில் ஒன்றாகும். மேற்கத்திய தத்துவ சாஸ்திரங்களுக்கு மாறுபட்ட விதத்தில் இந்து சமயத்தின் 6 முறைகளுமே தத்துவார்த்தமாக மட்டுமின்றி அனுபவபூர்வமாகவும் போதனைகளை கொண்டுள்ளன. மனத்தில் உதிக்கக்கூடிய ஒவ்வொரு உயிர் தத்துவ ஆராய்ச்சியையும் அலசி ஆராய்ந்த பின்னர் துயரங்களை நிரந்தரமாக துடைத்து கால வரையற்ற ஆனந்தத்தை பெற இந்து சமயம் 6 திட்டவட்டமான வழிமுறைகளை வகுத்திருக்கிறது. இந்த 6 முறைகளிலும் நேரடியாக மெய்யுணர்வை அடைவதற்கு யோக சூத்திரங்களே மிக பயன்தரக்கூடிய வழிகளை கொண்டுள்ளன என பிற்காலத்தில் தோன்றிய உபனிஷதங்கள் பறைசாற்றுகின்றன. பலனளிக்காத யூகத்தின் பாதையை என்றென்றும் விட்டு விலகி யோகத்தின் நடைமுறை உபாயங்கள் மூலம் மனிதன் மெய்யான சாரத்தை தன் அனுபவத்தில் உணர்ந்து கொள்கிறான். பதஞ்சலியின் யோக முறை 8 அங்கங்களைக் கொண்ட ஒரு வழிமுறையாகும். முதல் படிகள் 1 யமம் ஒழுக்க கோட்பாடு மற்றும் 2 நியமம் சமய அனுஷ்டானங்கள் அல்லது நியமங்கள். யமம் என்பதில் அகிம்சை, சத்தியம், திருடாமை, பிரம்மச்சரியம், பிறர் பொருளுக்கு ஆசைப்படாதிருத்தல்
ஆகியவை அடங்கியுள்ளன. நியமக் கட்டளைகளாவன உடலும் மனமும் பரிசுத்தமாயிருத்தல், எல்லா சூழ்நிலைகளிலும் மன நிறைவு, தன்னொழுக்கம், சுய சிந்தனை, அதாவது ஆழ்ந்து நினைத்தல் மற்றும் இறை பக்தியும் குரு பக்தியும். அடுத்த படிகள்: 3 ஆசனம், சரியான சரீர நிலை, முதுகுத்தண்டு சீரான முறையில் நிமிர்ந்திருக்க, உடல் தியானத்திற்கென அசைவின்றி வசதியான முறையில் இருத்தல். 4 பிராணாயாமம், பிராணத்தை அதாவது சூட்சுமமான உயிரோட்டங்களை கட்டுப்படுத்துவது. மற்றும் 5 பிரத்யாகாரம், பொறிகளை புறப்பொருட்களிலிருந்து உள்ளிழுத்தல். கடைசி படிகள்தாம் யோக மார்க்கத்தின் முக்கியமான அம்சங்கள். 6 தாரணை, மனத்தை ஒரே எண்ணத்தில் ஒருமுனைப்படுத்துவது. 7 தியானம் மற்றும் 8 சமாதி, தன்னை மறந்த துரிய நிலை. யோகத்தின் இந்த 8 அங்க மார்க்கமானது கைவல்யம், அதாவது பரிபூரண நிலை என்ற குறிக்கோளை அடைய வழிகாட்டுகிறது. அப்பொழுது யோகியானவன் அறிவுக்கு அப்பாலான சத்தியத்தை உணர்கிறான். யார் பெரியவர், யோகியா அல்லது சுவாமியா என்று ஒருவர் கேட்கலாம். கடவுளுடன் ஒன்றிவிடும் பொழுது பல மார்க்கங்களிலுள்ள வித்தியாசங்கள் மறைந்து விடுகின்றன. ஆயினும் பகவத்கீதை யோக முறைகளே எல்லாவற்றையும் தம்முள் கொண்டன என்று சுட்டிக்காட்டுகிறது. அதன் உத்திகள் சந்நியாச வாழ்க்கையில் நாட்டம் கொண்டவர் போன்ற சில குறிப்பிட்ட வகையினருக்கும் சுபாவத்தினருக்கும் மட்டுமே உரியன அல்ல. யோகத்திற்கு சம்பிரதாயமான தொடர்பு தேவையில்லை. ஏனெனில் யோக விஞ்ஞான முறை பொதுவான தேவையை பூர்த்தி செய்வதால் இயற்கையாகவே யாவருக்கும் ஏற்புடையதாக உள்ளது. ஓர் உண்மையான யோகி கடமை உணர்வுடன் இந்த உலகில் வாழலாம். அங்கு அவன் தண்ணீரில் வெண்ணெயைப் போன்று இருக்கிறான். நீரில் எளிதில் கலந்துவிடும் கடையப்படாத பாலை ஒத்த நியதியற்ற மனிதர்களைப் போன்றன்று. அகங்கார இச்சைகளில் மன ஈடுபாடின்றி தான் இறைவனின் ஓர் உகந்த கருவி என நினைத்து வாழ்க்கையில் தன் பங்கை செய்தால் உலகப் பொறுப்புகளை நிறைவேற்றுவதானது மனிதனை கடவுளிடமிருந்து பிரிக்க வேண்டிய அவசியமில்லை. இன்று அநேக மகான்கள் அமெரிக்காவிலோ ஐரோப்பாவிலோ அல்லது இந்து அல்லாத ஸ்தாபனங்களிலோ யோகி மற்றும் சுவாமி என்ற சொற்களை கூட கேட்டு அறிந்திராதவர்கள் உண்மையில் அப்பதங்களுக்கு இலக்கணமாக திகழ்கின்றனர். மனித குலத்திற்கு பற்றற்ற முறையில் ஆற்றும் தொண்டினாலோ அல்லது எண்ணங்களையும் இச்சைகளையும் அடக்கி ஆள்வதின் மூலமோ அல்லது இறைவனிடம் கொண்ட ஒருமுனைப்பட்ட அன்பினாலோ அல்லது மனத்தை ஒருமுகப்படுத்தும் பெருந்திறமையினாலோ அவர்கள் யாவரும் ஒரு விதத்தில் யோகிகளே. அவர்கள் தன்னடக்கம் என்னும் யோகத்தின் குறிக்கோளை கொண்டவர்கள். ஒருவருடைய மனத்தையும் வாழ்க்கையையும் வேண்டிய வழியில் செலுத்தக்கூடிய திறனை அதிகமாக அளிக்கவல்ல திட்டவட்டமான யோக விஞ்ஞானம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டால் அவர்கள் இன்னும் உயர்ந்த நிலைகளை எட்ட முடியும். சில மேல்நாட்டு எழுத்தாளர்களால் யோகம் மேம்போக்கான முறையில் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆனால் அதன் விமர்சகர்கள் ஒருபொழுதும் அதை அனுசரித்து பார்த்தவர்கள் இல்லை. யோகத்தைப் பற்றி நன்கு ஆராய்ந்து கூறப்பட்ட புகழாரங்களில் சுவிட்சர்லாந்தைச் சேர்ந்த புகழ்பெற்ற உளவியல் அறிஞர் டாக்டர் C.G. யுங் என்பவரால் கூறப்பட்ட கருத்து குறிப்பிடத்தக்கது. ஒரு சமயச் செயல்முறை விஞ்ஞானபூர்வமானது என கூறப்பட்டால் அதற்கு மேலை நாடுகளில் நிச்சயமாக உடனே வரவேற்பு கிடைக்கும். யோகம் இந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிறது. டாக்டர் யுங் எழுதுகிறார், நவீனமானது என்பதால் ஏற்படும் வசீகரத்தையும் புரிந்ததும் புரியாததுமாயிருக்கும் தன்மையினால் உண்டாகும் ஒருவித கவர்ச்சியையும் தவிர யோகத்தை அனுசரிப்போர்களின் எண்ணிக்கை அதிகமாவதற்கு நல்ல காரணங்கள் உள்ளன. அது கட்டுப்படுத்தக்கூடிய அனுபவ சாத்தியத்தை அளிக்கிறது. அதனால் உண்மையை நாடும் விஞ்ஞான வேட்கையை திருப்தி செய்கிறது. இதைத் தவிர விரிவானதும் ஆழமானதுமான தன்மையினாலும் அதன் போற்றுதற்குரிய தொன்மையினாலும் வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்தையும் தன்னுள் கொண்டுள்ள அதன் கோட்பாடு மற்றும் செயல்முறையினாலும் அது கனவில் கூட எண்ண முடியாத சாத்தியங்களை உறுதியளிக்கிறது.
சமயம் அல்லது தத்துவ ரீதியான ஒவ்வொரு பயிற்சியும் மன ஒழுக்கம் என்பதேயாகும். அதாவது மனத்தை சுத்தப்படுத்தும் ஒரு வழிமுறை. யோகத்தின் பலதரப்பட்ட வெறும் சரீர செயல்முறைகள் கூட உளவியல் ரீதியாக உடலை சுத்தப்படுத்தும் முறைதான். அது சாதாரண உடற்பயிற்சிகளை விடவும் சுவாசப் பயிற்சிகளை விடவும் மேலானது. விஞ்ஞான ரீதியிலும் இயக்க ரீதியிலும் மட்டுமல்லாமல் தத்துவ ரீதியாகவும் உள்ளது. உடலின் உறுப்புகளுக்கு பயிற்சி அளிக்கும் பொழுது அது அவைகளை ஆத்மா முழுவதுடனும் ஒன்றிவிடச் செய்கிறது. இது உதாரணமாக பிராணாயாம பயிற்சிகளில் பிராணன் என்பது சுவாசம் மற்றும் எங்கும் வியாபித்துள்ள பேரண்ட சலனத்திறன் சக்தி இரண்டுமேயாகும் என்பதிலிருந்து தெளிவாகத் தெரிகிறது. யோக பயிற்சி யோகத்தின் அடிப்படையான கருத்துக்களை புரிந்து கொள்ளாவிடில் பலனளிக்காது. ஓர் அசாதாரண முழுமையான வழியில் அது சரீர மற்றும் ஆத்ம சம்பந்தமானவற்றை இணைக்கிறது. கீழை நாடுகளில் இவ்விதமான கருத்துக்களும் பயிற்சிகளும் நன்கு முன்னேற்றமடைந்திருக்கின்றன. அங்கு பல ஆயிரம் ஆண்டுகளாக தடைபடாது இயங்கி வரும் ஒரு சம்பிரதாயம் தேவையான ஆன்மீக அடிப்படைகளை படைத்துள்ளது. நான் முழு மனத்துடன் நம்பிய வரையில் யோகம் என்பது மனத்தையும் உடலையும் பூரணமாகவும் பொருத்தமாகவும் கேள்விக்கிடமின்றி ஒன்றிணைக்கும் ஒரு முறை. இந்த ஐக்கியத்தினால் ஏற்படும் மனோதத்துவ நிலையில் சாதாரண உணர்ச்சிகளை கடந்த உள்ளுணர்வுகள் சாத்தியமாகின்றன. வெளியே இயற்கையை அடக்கி ஆள்வதைப் போல் தன்னை அடக்கி ஆளும் உள்ளார்ந்த விஞ்ஞானமும் அவசியமே என்பதை மேலை நாடுகள் புரிந்து கொள்ளும் நாள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. பொருள் என்பது உண்மையில் ஒருமுனைப்பட்ட சக்தியே என்று மறு பேச்சின்றி விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட உண்மையினால் இந்த அணு சகாப்தம் மனிதர்களின் மனம் அமைதி அடைவதையும் விரிவடைவதையும் காணவே செய்யும். கற்களிலும் உலோகங்களிலும் உள்ள சக்தியை விட எவ்வளவோ அதிகமாக மனித மனத்தினுள் அடைபட்டிருக்கும் சக்தியை அவன் வெளிக்கொண்டு வர முடியும். கொண்டு வந்தே ஆக வேண்டும். இல்லாவிடில் புதிதாக அவிழ்த்துவிடப்பட்டிருக்கும் லோகாயதமான அணு அரக்கன் இதயமற்ற முறையில் உலகத்தின் அழிவில் ஈடுபடுவான். அணுகுண்டுகளைப் பற்றி மனிதனுக்கு ஏற்பட்டிருக்கும் இந்த பயத்தினால் யோக விஞ்ஞானத்தில் அவனுக்கு அனுபவபூர்வமான ஈடுபாடு அதிகமாவது ஒரு மறைமுகமான லாபமாகும். உண்மையில் அதுவே வெடிகுண்டு துளைக்காத புகலிடம். யோகம் என்பதைப் பற்றி சரியாக விவரம் தெரியாதவர்கள் அது ஹத யோகம் என்பதாகவே நினைக்கிறார். மேலும் யோகம் என்பது ஏதோ மந்திர வித்தை, அதிசயமான திறன்களை அடைவதற்கு செய்யப்படும் இருண்ட மர்மமான சடங்குகள் நிறைந்ததென்று எண்ணுகிறார்கள். ஆனால் அறிஞர்கள் யோகம் என்று கூறும் பொழுது அவர்கள் யோக சூத்திரங்கள், அதாவது பதஞ்சலியின் சூத்திரங்கள் என்று கூறப்படும் ராஜயோகத்தில் விவரிக்கப்பட்டுள்ள முறையையே குறிப்பிடுகிறார்கள். இந்த நூலில் மிக உயர்ந்த தத்துவ கருத்துக்கள் அடங்கியுள்ளதால்தான் பரமஞானியான சதாசிவேந்திரர் உள்பட பாரதத்தின் மிக புகழ்பெற்ற தத்துவ மேதைகளில் பலரும் இதற்கு விளக்க உரைகள் எழுத தூண்டப்பட்டனர். வேதங்களை ஆதாரமாக கொண்ட மற்ற 5 ஆச்சார தத்துவ முறைகளைப் போலவே யோக சூத்திரங்களும் அறத்தூய்மை என்னும் மாயாஜாலத்தை சரியான தத்துவ ஆராய்ச்சிக்கு தவிர்க்க முடியாத ஆரம்ப அத்தியாவசியம் என்று கருதுகிறது. மனிதனின் சொந்த நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தும் இந்த கோரிக்கைகள் மேலை நாடுகளில் அவ்வளவாக வலியுறுத்தப்படவில்லை. ஆனால் இவை பாரதத்தின் 6 விதிமுறைகளுக்கும் ஒரு நிரந்தரமான சக்தியை அளித்துள்ளன. இந்த பிரபஞ்சத்தை நிலைநிறுத்தும் அண்டகோசத்தின் விதிமுறைகள் தனி மனிதனின் விதியை நிர்ணயிக்கும் ஒழுக்க நெறிகளிலிருந்து வேறுபட்டதல்ல. அனைத்திற்கும் பொதுவான ஒழுக்க நெறிகளை அனுசரிப்பதற்கு விரும்பாத மனிதன் சத்தியத்தை தேடுவதில் தீவிர தீர்மானம் உடையவன் இல்லை. யோக சூத்திரங்களின் 3வது பாகம் பலவித அதிசயமான யோக சக்திகளை, அதாவது சித்திகளை பற்றி குறிப்பிடுகிறது. உண்மையான ஞானம் என்பது என்றும் சக்தியேயாகும். யோக மார்க்கமானது 4 நிலைகளாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொன்றும் தனித்தனியான சித்திகளை, அதாவது வெளிப்பாடுகளை பெற்றுள்ளன. ஏதாவதொரு அபூர்வ சக்தியை அடைந்ததும் அந்த யோகி 4 நிலைகளில் ஒன்றின் சோதனைகளில் தாம் வெற்றிகரமாக கடந்து விட்டதை உணர்கிறார்.
சில அபூர்வ சக்திகள் சித்தரிப்பது யோக முறையின் விஞ்ஞானபூர்வமான அமைப்பிற்கு அத்தாட்சியாகும். அதில் ஆன்மீக முன்னேற்றத்தை பற்றி ஏமாற்றும் யூகங்களுக்கு அறவே இடமில்லை. நிரூபணம் தேவை. பதஞ்சலி ஆத்மாவுடன் ஒன்றுபடுவதுதான் பக்தனின் ஒரே குறிக்கோளாக இருக்க வேண்டும் எனவும், சித்திகள் கைவரப் பெறுதல் அல்லவென்றும், அவை தெய்வீக பாதையில் தற்செயலாக தென்படும் வெறும் மலர்கள் போன்றவை என்றும் எச்சரிக்கிறார். முடிவற்று வழங்குபவராகிய அந்த இறைவனைத்தான் தேட வேண்டுமே ஒழிய அவனுடைய அபூர்வமான பரிசுகளை அல்ல. குறைந்ததான சித்திகள் கைவரப் பெற்றதும் திருப்தி அடைபவனுக்கு இறைவன் தன்னை காண்பித்துக் கொள்வதில்லை. ஆதலால் முயற்சி செய்யும் யோகி தன் அபூர்வ சக்திகளை பயன்படுத்தாமல் இருக்க வேண்டும் என ஜாக்கிரதையாக இருக்கிறான். இல்லாவிடில் இவை பொய்யான கர்வத்தை உண்டாக்கி முடிவான கைவல்ய நிலையை அடைவதிலிருந்து அவனை திசை திருப்பிவிடும். யோகியானவன் தன் முடிவற்ற குறிக்கோளை அடைந்தவுடன் தன்னுடைய விருப்பப்படி சித்திகளை பயன்படுத்துவதோ அல்லது அவற்றை பயன்படுத்துவதை தவிர்க்கவோ செய்கிறான். பின்னர் அவனுடைய செயல்களெல்லாம் அதிசயமானவையோ அல்லது சாதாரணமானவையோ கர்ம வினையின் தொடர்பின்றி நிறைவேற்றப்படுகிறது. எங்கு நான் என்னும் அகந்தையான காந்தம் இன்னும் உள்ளதோ அங்குதான் கர்மவினை என்னும் இரும்பு துகள்கள் ஈர்க்கப்படும்.